ஓம் நமச்சிவாய குருவே சரணம். வெள்ளை உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்களான மீன ராசிக்காரங்களோட இந்த வார கிரக பலன்களை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. நேர்மையான எண்ணம் கொண்ட மீன ராசிக்காரங்களோட இந்த வார கிரக அமைப்பை பார்க்குறப்ப தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்காருங்க. கணவரோட வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல மனைவிகள் செலவு செய்யறது நல்லதுங்க. இல்லைன்னா வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாத நிலைமை ஏற்படலாங்க. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால உட்கார கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்கலாங்க. வெளி இடங்களில் சாப்பிட்டா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்ற வாய்ப்பு இருக்குதுங்க. ராசியில புதன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிணக்குகள் நீங்கி சகஜமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பெற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகள் நடப்பாங்க. ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறதுனால தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இல்லாததுனால உற்பத்தியில தேக்க நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்கத்துல உத்தியோகம் பார்க்குறவங்க அக்கறையா வேலை செய்யறது அவசியங்க. இல்லைன்னா மேலதிகாரிகளோட கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கலாங்க. சுக்கிரனால மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டில் விருந்தாளிகள் வர்றதுனால கலகலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவான் இருக்கிறதுனால விவசாய வேலைகளில் அதிக அக்கறை காட்டுவீங்க. தென்னந்தோப்புக்கு நடுவே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமையுங்க. புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. உங்க ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட கோபமான பேச்சால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கன்னி ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வில்லங்கமான காரியங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. திடீர் கோபங்களை கட்டுப்படுத்திக்கிறது அவசியங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நோய்கள் தீர வாய்ப்பு இருக்குதுங்க. உறவுக்காரங்கிட்ட நிதானமா பேசுறது நல்லதுங்க. பெரியவங்களோட ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சி நிதானமா பேசுறதுனால நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க புத்திசாலித்தனத்தால எதையும் சமாளிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு எடுக்கிற காரியங்களில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய பாக்கியல் வசூலில் தாமதம் ஏற்படலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியங்க. ஆசிரியர்களோட உதவியால பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த லாபம் வருங்க. தொழில் போட்டிகள் நீங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு சாதுரியத்தால காரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாளா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குங்க. பண வரவு அதிகரிக்கலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகுங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் நீண்ட நாளா முடிக்க முடியாம இருந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்கத்தால கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு திருப்தியான முடிவு ஏற்படுங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண காரியங்கள் கைகூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. மீன ராசிக்காரங்க இந்த வாரம் கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவியோட உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. மனசுல தேவையில்லாத கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் உழைப்பினால உடல் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. விரயசரி காலங்களால எதிலும் கவனமா இருக்கிறது அவசியங்க. குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்க. விநாயகர் பெருமானை வணங்குங்க. மகிழ்ச்சி ஏற்படுங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை தட்டுங்க. மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி.